ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணிக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப்பு மஷ்ரூம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரா பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, அப்புறம் 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு பாஸ்மதி ரைஸு, தேவையான அளவு உப்பு. காளான் இந்தமாரி பெருசாக இருக்கிறத 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா முழுசாக வரும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லியை கொஞ்சமாக நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்தமாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். கண்ணாடி நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4-5 அந்த பச்சை மிளகாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடர், தனியா பொடி, ஜீரா பொடி, அப்புறம் மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கணும், அந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கணும். தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி, புதினா பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு குழிக்கரண்டி அளவு தயிரை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன் இங்கே. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப்பு தேங்காய் பால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி இங்கே நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கப்பு ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸையும் அதையும் போட்டுக்கோங்க. நல்லா நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்குறதுனால. அதனால் அந்த அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுண்டணும். தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் இங்கே நெய் சேர்த்து 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இந்தமாரி சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி தம் கட்டணுங்க. அதுக்கு நான் இங்கே ஒரு தோசைக்கல் இரும்பு சட்டியை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு அடுப்பு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நான் கல் வச்சுருக்கேன். கல் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் தம் கட்டினா போதுங்க. நல்ல சுட சுட பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நல்லா பாருங்கள், உதிரியாக நல்லா பொலபொலன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக தெரியுதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது இப்போவுமே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. மட்டன் பிரியாணியை விட சூப்பராக இருக்குங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.